ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எல்இடி ஸ்ட்ரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ல இருந்து வரக்கூடிய பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வீடியோல பார்க்கும்போது இதோட இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஸோ வீடியோல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதோட பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடபிள்யூஎம் சிக்னலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 555 டைமர் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் சைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு. ஸோ இது வேரி பண்ணும்போது அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் இது எதுல டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் லேயர் காப்பர் கிளாட் போர்ட்ல வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பாசிட்டிவ். ஸோ இதுல வந்து இன்புட் கொடுத்துடலாம். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்ல இருந்து வரக்கூடிய டெர்மினல் கனெக்ட் பண்ணிடணும் பாசிட்டிவ். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்க, நான் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்இடியோட பிரைட்னஸ் வந்து பாருங்க ஃபுல்லா இருக்கா. இங்க இருக்கக்கூடிய நான் 10K இந்த பாட்டை வந்து வேரி பண்றேன். ஸோ அதோடைய பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிறத வந்து பார்க்க முடியும். இப்போ நான் வந்து பாருங்க அகைன் வந்து வேரி பண்ணி காட்டுறேன். ஸோ அகைன் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முன்ன பிரைட்னஸ் அதிகமா இருந்ததுக்கும் இப்போ கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து பாருங்க எது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அது போல சர்க்யூட் நீங்களும் காப்பர் கிளாட் போர்ட்ல டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை டீடைலா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கோம். சேனல் வீடியோஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க.